ஸோ நம்ம வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறையில் நாங்கள் வந்து தட்டி கேட்போம். பெண்களுக்கு எதிரான வன்முறையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். பெண்களுக்கு எதிரான வன்முறையில் நாங்கள் வந்து தட்டி கேட்போம். பெண்களுக்கு எதிரான வன்முறையை வந்து நாங்கள் வந்து சரி செய்வோம். அதற்கு எதிராக நாம் வந்து போராடுவோம். குடும்ப வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறையை வந்து நாம் வந்து எதிர்த்து கேட்க வேண்டும். பல்வேறு நபர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் வந்து உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உலகம் முழுவதும் அதிகமாகி வருகிறது. குறிப்பாக இந்தியா முழுவதும் நாம் வந்து பல்வேறு குற்ற செயல்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். பெண்களுக்கு எதிரான பல்வேறு குற்ற செயல்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. ஸோ வயதானவர்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வந்துட்டு கொண்டிருக்கின்றன. ஸோ இதெல்லாம் கலியுகத்தின் லட்சணம். கலியுகத்தின் பிடியில் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போல் அவர் செயல்படுகிறார்கள். யாரிடம் எவ்வாறு நடந்து கொள்வது, யாரிடம் எவ்வாறு பேசுவது, பழகுவது என்ற எந்த ஒரு இல்லாமல் அவர்கள் வந்து வன்முறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெண்களுக்கு எதிராக பல்வேறு குற்ற செயல்கள் புரிந்து கொண்டே வருகிறார்கள் இவர்கள். ஸோ இது வந்து எங்களுடைய நோக்கம், பெண்களுக்கு எதிரான குற்றத்தை குறைப்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. பெண்கள் உரிமையை நாம் மீட்டுக் கொடுப்போம். மனித உரிமையை நாங்கள் வந்து மீட்டுக் கொடுப்போம். மனித உரிமை மீறல் செயல்களை நாம் வந்து தட்டி கேட்போம். பெண்களுக்கான உரிமைக்காகவும் நாங்கள் வந்து தட்டி கேட்போம். பெண்களுக்கு இப்போ திரௌபதிக்கு அவமானம் நிகழ்ந்தது. அதனால் வந்து கௌரவர்கள் அழிந்து போனார்கள். அதனால் ஒவ்வொரு பெண்களுக்கு எதிராக நிகழும் அவமானத்தையும் எல்லாத்தையும் நாம் தட்டி கேட்கணும். பெண்களுக்கு எதிரான வன்முறையில் வந்து ஈடுபடுபவர்களுக்கு அதிகப்படியான அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்.